வணக்கம், வெல்கம் டு டிஎஸ்எஸ் டெக்னாலஜி செக்ஷன்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது SQL Server 2024 லேட்டஸ்ட் வெர்ஷன் வெர்சஸ் அதோட ஏஐ இன்டிகிரேஷன். இந்த இடத்துல ஹை லெவல் ஓவர் யூஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம டாபிக் இருக்கும். ஸோ டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் குட் திங் என்னன்னா, அப்பார்ட் ஃப்ரம் ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது SQL Server 2025 வந்து பப்ளிக் ப்ரிவியூ கொடுத்துருக்காங்க. அந்த பப்ளிக் ப்ரிவியூ வித் என்டர்பிரைஸ் எடிஷன் லெவல் ஃபீச்சர்ஸோட பப்ளிக் ப்ரிவியூ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இது வந்து முன்னாடி பீட்டா வெர்ஷன் சொல்லலாம், அதே மாதிரி இப்போ வந்து வி கேன் கால் இட் அஸ் டெவலப்பர் எடிஷன் சொல்லலாம். இதோட முக்கியமான டேக் நீங்கள் பார்த்தீங்கன்னா லோகோ சேஞ்ச் ஆயிடுச்சு. அதே மாதிரி கீழே வந்து ஒரு ஒன்லைன் கொடுத்துருக்காங்க, தி ஏஐ ரெடி என்டர்பிரைஸ் டேட்டா பேஸ் ஃப்ரம் கிரவுட் டு கிளவுட். ஸோ அந்த சென்டென்ஸ் இஸ் அ மீனிங்ஃபுல். நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, ஸோ நம்ம அதை பற்றி நம்ம டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த SQL Server 2025 உங்களுக்கு டேரெக்டாக ஏஐ மாடல்ஸ், ஏஐ அல்காரிதம்ஸ்க்கு டேரக்ட் இன்டெகிரேஷன்ஸ் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் இதை வந்து ஃப்ரம் ஆன்-ப்ரம் டு கிளவுட் ஃபேப்ரிக் வரைக்கும் நம்மளால் இதை வந்து இந்த SQL Server 2025 நம்மளால் டேரெக்டாக யூஸ் பண்ண முடியும். ஸோ அது இல்லாமல் இந்த டேட்டாபேஸ் இண்டஸ்ட்ரியில் 2025ங்கிறது பெஸ்ட் இன் கிளாஸாக செக்யூரிட்டி பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப ஆப்டிமைஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு SQL மைக்ரோசாஃப்ட் வந்து கிளைம் பண்ணுறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஏஐ வந்து பில்டின்னாவே சம் செட் ஆஃப் ஏஐஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இட்ஸ் பியூர்லி மேட் ஃபார் டெவலப்பர் ஃப்ரெண்ட்லியாக இருக்க போகுது. அண்ட் அது மாதிரி ஒரு கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல இட் கேன் பி டைரக்ட்லி இன்டெகிரேட், ஈஸிலி இம்ப்ளிமெண்ட். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இதை ரொம்ப சேஞ்ச் பண்ணிடலாம், ரொம்ப வந்து ஆப்டிமைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு கம்பேர் டு ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ். SQL Server 2025 நிறைய சேஞ்சஸ் நம்ம பண்ணியிருக்காங்க, என்ன நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து டெவலப் ஒன்ஸ் டிப்ளாய். ஸோ நம்ம இந்த டெவலப்மெண்ட்ஸ் டிப்ளாய் ஒரு கான்செப்ட் என்னன்னா, நீங்கள் SQL Server உங்களோட பிஸ்னஸ் லாஜிக்ஸை நீங்கள் SQL Server 2025 ஆன்-ப்ரெம்ல பண்ணலாம், இல்லைனா Azure SQL நீங்கள் SQL Server 2025 இருக்கு அங்கே நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லைனா மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக்லேயும் SQL டேட்டாபேஸ் இது SQL 2025 மாடல் இருக்கு. ஸோ நீங்கள் அங்கே கூட டெவலப் பண்ணலாம். ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க, இல்லைனா யூ கேன் சே இட் லைக் திஸ். நீங்கள் ஆன்-ப்ரெம்ல ஒரு SQL Server டேட்டாபேஸில் வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் லாஜிக் டெவலப் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை டேரெக்டாக வந்து Azure டிப்ளாய் பண்ணிக்கலாம், SQL டேட்டாபேஸில் டிப்ளாய் பண்ணிக்கலாம். காம்பேட்டிபிலிட்டி ப்ராப்ளம் இருக்காது. திஸ் இஸ் பியூர்லி ரெடி என்டர்பிரைஸ் டேட்டாபேஸ் மாடல். ஓகேவா? ஸோ இதில் வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. TCக்குள்ள நிறைய சேஞ்சஸ் இருக்கு. SQL இன்ஜின் நிறைய ஆப்டிமைசேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் கூட இன்டெகிரேஷன்ஸ் வந்திருக்கு. ஏஐ இன்டெகிரேஷன் வந்திருக்கு. கோபைலட்ஸ் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. தென் மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம SSMS SQL Server மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோவே வந்து வெர்ஷன் 21 அப்டேட் பண்ணிருக்காங்க. அந்த வெர்ஷன் 21 இஸ் டைரக்ட்லி லிங்க் வித் கோபைலட். நீங்கள் இந்த வெர்ஷன் 2021 வந்து நீங்கள் கோபைலட் கூட இன்டெகிரேட் பண்ணி நம்ம இப்படி ஒரு டவுட் நம்ம ஹவ் யூ டு we directly ask Copilot, right? அதே மாதிரி இங்கேயும் வந்து நீங்கள் டேரெக்டாக கோபைலட்ல உங்களால் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதை வந்து அப்கமிங் செஷன்ஸ்ல டீட்டெயிலாக டீப்பாக பார்க்க போகிறோம். இப்போ ரொம்ப ஹை லெவலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக்ஸும் இல்லை ஒவ்வொரு கண்டென்ட்டும் ரொம்ப ஹெவியாக இருக்கும். நம்ம அப்கமிங் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதை ஏன் 2025 வெர்ஷனை வந்து ஏன் வந்து ஏஐ ரெடி என்டர்பிரைஸ் சொல்கிறாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து திஸ் SQL Server 2025 can be directly connected with AI models. நீங்கள் ChatGPT இருக்கலாம், ராமாவா இருக்கலாம், AI பில்ட்-இன் கனெக்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்த கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணி டேரெக்டாக வந்து உங்களால் வந்து AI மாடல்ஸ் கூட உங்களோட சர்வரை கனெக்ட் பண்ணி இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங் தான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளால் பண்ண முடியாது. இப்போ வந்து டேரக்ட் SQL வந்து கனெக்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இன்பில்ட்டாக வந்து வெக்டர் சர்ச் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வெக்டர் சர்ச்சோட இண்டெக்ஸ் கேப்பபிலிட்டிஸ் எல்லாம் புதுசாக வந்திருக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து GraphQL மாதிரி தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ், தேர்ட் பார்ட்டி எஸ்டிபிஎஸ் கூட டைரக்ட் உங்களால் வந்து கம்யூனிகேஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே புதுசாக கனெக்டர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இன் அடிஷன் டு திஸ் உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக் கூட உங்களுக்கு வந்து இந்த SQL Server 2025 டைரக்ட் இன்டெகிரேஷன் இருக்கு. ஸோ மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக் நமக்கு இது மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக் இஸ் நோட்டிங் பட் ஒரு ரியல் டைம் டேட்டா அனலிட்டிக்ஸ் பிளாட்ஃபார்ம் இல்லையா? மைக்ரோசாஃப்ட் ரியல் டைம் டேட்டா அனலிட்டிக்ஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ இது வந்து SQL Server 2025 டைரக்டாக லிங்க் பண்ணிருக்காங்க. நம்ம ஏஐ பற்றி பேசும்போது எல்லாருக்கும் ஒரு முக்கியமான டவுட்டு, ஏஐ வந்து எவ்வளோ தூரம் ஹைலி செக்யூர்டாக இருக்குது. ஏஐலாம் நல்லா இருக்கு பாஸ், எல்லாம் சூப்பராக இருக்கு, ஆனால் என்னோட இன்ஜின் வந்து எவ்வளோ தூரம் ஹை செக்யூர்டாக இருக்குது. SQL Server ஓப்பன் டு ஏஐ கொடுக்கும்போது, SQL Server கனெக்டர் வந்து ஏஐ கொடுக்கும்போது நம்ம SQL மைக்ரோசாஃப்ட் டீம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த செக்யூரிட்டிக்கு மோர் கன்சர்ன் கொடுக்குறாங்க. செக்யூரிட்டி ஆத்தென்டிகேஷன் மெத்தடை கொஞ்சம் கூட ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க.
கொஞ்சம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளால வந்து ஹேக் பண்ண முடியாதுங்கிற மாதிரி அவங்க கிளைம் பண்றாங்க. பிளஸ் எஸ்கியூஎல் சர்வரோட மிஷன் கிரிட்டிக்கல் இன்ஜின்ஸ் லைக் HADR, availability groups, disaster recovery எல்லாத்தையும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணிட்டாங்க. 99.9% டேட்டா லாஸ் அவாய்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் வேணுங்கிறத அடிஷனலா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாம இந்த எஸ்கியூஎல் சர்வர் 25 வந்து நீங்க அசூர்ல யூஸ் பண்ணலாம், மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் யூஸ் பண்ணலாம், குபர்னெட்டிஸ் யூஸ் பண்ணலாம், லைனக்ஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த பிளாட்ஃபார்ம்ல வேணா நீங்க எஸ்கியூஎல் சர்வர் 2025 டிப்ளாய் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தென் எஸ்கியூஎல் சர்வர் 2025 லேட்டஸ்ட் ஹார்ட்வேரோட ஆப்டிமைஸ்ட் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. தென் டாட்டா கோபைலட் லிங்க்ஸ் இருக்கு. தென் உங்களுக்கு அசூர் ஆக்குவை டைரக்டா கனெக்ட் பண்ண முடியும் வித் லேட்டஸ்ட் 2025 வெர்ஷன்ஸ். ஸோ தீஸ் ஆர் குவைட் குட், ரைட்? பட் இது எப்படி இன்டெகிரேட் பண்றாங்க, எப்படி டீடைலா பண்றாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெக்டர் சர்ச். ஸோ ஏஐ மாடல்ல நம்ம முக்கியமா எஸ்கியூஎல் ப்ரொவைட் பண்றது வெக்டர் சர்ச். ஸோ வெக்டர் சர்ச் எப்படி பண்றாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், எஸ்கியூஎல் சர்வர்ல வந்து உங்களுக்கு வந்து கனெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நீங்க இந்த கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து மாடல் டிஃபைன் பண்ணி, அதாவது உங்களோட தேர்ட் பார்ட்டி ஓப்பன் ஏஐ, இந்த ஓப்பன் ஏஐயோட எல்லா அவைலபிள் தேர்ட் பார்ட்டி ஏஐ சிஸ்டத்துக்கூடையும் உங்களுக்கு இந்த கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டைரக்டா ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ a two-way communication between SQL Server and OpenAI models. ஸோ ஒன்ஸ் மாடல் டிஃபைன் பண்ணிட்டாங்கன்னா தென் ஒரு எம்படிங் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ எம்படிங் என்னது? எம்படிங் நத்திங் பட் வெக்டர் டேட்டா. ஸோ என்னோட எஸ்கியூஎல் டேட்டா பேஸ்ல இருக்க என்னோட டேட்டாஸ் லைக் நம்ம நார்மலா டேபிள் ரோ காலம்ஸ் இருக்க டேட்டாவை ஒரு வெக்டர் நம்பரை கிரியேட் பண்ணி அந்த வெக்டர் நம்பர் வச்சு இந்த ஏபிஐ மாடல்ஸ் கூட கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகி ஒன்ஸ் இந்த கனெக்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா தென் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த டேட்டாக்கு ஒரு வெக்டர் கிரியேட் ஆயிடுச்சு தென் ஒரு ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டேட்டாக்கு பேஸ் பண்ணி பெஸ்ட் ப்ராம்ப்ட் என்ன இருக்கு, ஸோ அந்த பெஸ்ட் ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த பெஸ்ட் ப்ராம்ப்ட் வில் ஹேவ் எ வெக்டர் நம்பர். ஸோ இப்போ எனக்கு வந்து 2 வெக்டர் நம்பர் இருக்கு. ஒரு வெக்டர் நம்பர் இஸ் ஃபார் மை டேட்டா, த செகண்ட் வெக்டர் நம்பர் இஸ் ஃபார் மை ப்ராம்ப்ட். தென் ஜெனரேட் எம்படிங்ஸ். இந்த 2 வெக்டர் நம்பரை வச்சு எம்படிங் ஃபார்முலாஸா SQL இன்ஜின் ஜெனரேட் பண்ணது ஃபிஃப்த் ஸ்டெப். ஸோ SQL இன்ஜின் ஜெனரேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வெக்டர் சர்ச் நடக்குது. இந்த வெக்டர் சர்ச் கூட வந்து நீங்க தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம்ஸ் நீங்க வந்து டைரக்டா லிங்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திருப்பி சொல்லலாம் என்ன ப்ரொசீஜர்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களோட OpenAI மாடல்ஸ் கூட கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு மாடல் டெஃபினிஷன் நம்ம பண்ணுவோம். தென் செகண்ட் ஒன் நம்மளோட எக்ஸிஸ்டிங் டேட்டாக்கு வந்து ஒரு வெக்டர் சர்ச் வெக்டர் மாடல் டேட்டா ப்ரிப்பேர் பண்றாங்க. தென் அந்த வெக்டர் மாடல் டேட்டாக்கு எக்ஸிஸ்டிங் டேட்டாக்கு வெக்டர் இண்டெக்ஸ் கிரியேட் பண்றாங்க ஃபார் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ். வெக்டர் இண்டெக்ஸ் will give smarter search. தென் நம்மளோட ப்ராம்ப்ட்ஸ் கிரியேட் பண்ணாங்க. ப்ராம்ப்ட்ஸ்க்கு ஒரு வெக்டர் நம்பர் இருக்கு. இந்த வெக்டர் நம்பர் ஆஃப் டேட் எக்ஸிஸ்டிங் டேட்டா, வெக்டர் நம்பர் ஆஃப் ப்ராம்ப்ட், இது ரெண்டையும் பேஸ் பண்ணி ஒரு எம்படிங் கிரியேட் பண்றாங்க. தட் எம்படிங் will talk with the AI models. தென் அந்த எம்படிங்கை பேஸ் பண்ணி we do vector search. ஸோ ஆட்டோமேட்டிக்கலாகவும் என்னோட ஏஐ மாடல்ஸ் இந்த வெக்டர் சர்ச் வெக்டர் டேட்டாவை கனெக்ட் பண்ணும்போது என்னோட ஏஐ வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னோட SQL சர்வர்லேருந்து டேட்டா ஃபெச் பண்ண முடியும். இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கலாம், இப்போ ஏஐ மாடல்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க, ஓப்பன் ஏபிஐ மாடல்ஸ் யூஸ் பண்றீங்க, பட் என்னோட ஆர்கனைசேஷன்ல வந்து எனக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, நான் வந்து என்னோட ஓன் ஏபிஐ கால்ஸ் நான் யூஸ் பண்ணா எஸ் SQL Server 2025 அதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா SP invoke external REST endpoint. இந்த XP invoke external REST endpoint வழியா உங்களுக்கு உங்களோட தேர்ட் பார்ட்டி ஏபிஐஸ் நீங்க கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஏபிஐஸ் நீங்க கான்ஃபிகர் பண்ண ஆட்டோமேட்டிக்கா உங்களோட டேட்டா வந்து இல்லை உங்களோட ஏபிஐ வந்து இந்த SQL ப்ராம்ப்ட் கூட நீங்க கனெக்ட் பண்ணி two-way கம்யூனிகேஷன்ஸ் நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்க டேட்டா இன்ஜெக்ட் பண்ணலாம், இல்லை டேட்டா வந்து அவுட்புட்டாகவும் நீங்க எடுத்துக்கலாம், சர்ச் எல்லாம் ஃபெச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ SQL Server 2025 ஒன் ஆஃப் மேஜர் குட் ஃபீச்சர் என்ன குட் இம்ப்ரூவ்மெண்ட் வெக்டர் சர்ச்சை SQL Server இட்செல்ஃப் ப்ரொவைட் பண்றாங்க. நீங்க SQL Server 2025 யூஸ் பண்றதுனால உங்களுக்கு டைரக்டா உங்களோட மாடல்ஸ் கூட நீங்க கனெக்ட் பண்ணி டேட்டாவை நீங்க எடுத்து ப்ராசஸ் பண்ணி, இதுக்கு நீங்க தனியாக லேக் ஹவுஸ் வச்சு டேட்டா ப்ராசஸ் பண்ண தேவை. எக்ஸிஸ்டிங் SQL Server டேட்டா பேஸ்லேயே இருந்து உங்களுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். குவைட் குட் தானே, இது புதுசா இருக்கு இல்லையா? இந்த வெக்டர் சர்ச் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது நம்ம தனியா டாபிக் போடலாம், ஏன்னா இது ரொம்ப டீப் டைவா நம்ம பண்ணலாம். ஸோ தனியா டாபிக் உங்க டாபிக் வேணா இப்போ நீங்க கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து பில்ட் ஃபார் டெவலப்பர்ஸ் மாடல் டெஃபினிஷனுக்கு பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பில்ட் ஃபார் டெவலப்பர்ஸ்
ஸோ பில்ட் ஃபார் டெவலப்பர்ஸ்னா இந்த எஸ்கியூஎல் இன்ஜின் டேட்டா பேஸ்ல உங்களுக்கு வந்து ஏபிஐ பில்டர்ஸ் யூஸ் பண்ணி தேர்ட் பார்ட்டி ஏபிஐ லைக் GraphQL மாதிரி ஏபிஐ பில்டர்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு டேட்டா அப்ளிகேஷன்ஸ் டேரக்டா டேட்டாவை புஷ் பண்ணலாம், இல்லை டேட்டாவை ரீட் பண்ணலாம். ஸோ இதுக்காக இம்ப்ரூவைஸ்டு ஜேசன் டைப் டேட்டா டைப்பை எஸ்கியூஎல் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டெடிகேட்டட் ஜேசன் டேட்டா டைப் வந்து எஸ்கியூஎல் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அதோட முக்கியமான என்னன்னா அந்த டெடிகேட்டட் டேட்டா டைப்புக்கு டெடிகேட்டட் காலத்துக்கு இண்டெக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜேசன் டைப் டெடிகேட்டா கொடுத்ததே வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுத்தது ஒரு சூப்பர் விஷயம். அதுல அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு இண்டெக்ஸ் கூட கொடுக்கும்போது என்ன ஆட்டோமேட்டிக்கா என்னோட பெர்ஃபார்மன்ஸ் ஹெவியா இருக்கும் இல்லையா, தி பெஸ்டா இருக்கும். ஸோ டேட்டா டைப் இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டாங்க, இண்டெக்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இருக்க எஸ்கியூஎல் ஃபங்க்ஷன் கொஞ்சம் கூட இம்ப்ரூவைஸ் பண்ணிருக்காங்க, எஸ்கியூஎல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிருக்காங்க. அது இல்லாம இந்த ரெஜெக்ட்ஸ் அதர் டிஎஸ்கியூஎல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து ஜேசனை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. தென் GitHub Copilot கூட SQL டைரக்ட் இன்டெகிரேஷன் பண்ணிருக்காங்க. தென் SQL சர்வருக்காகவே பைத்தான் டிரைவர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க பைத்தான்ல அந்த பைத்தான் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணி நீங்க SQL வந்து கனெக்ட் பண்ணி நீங்க டேட்டா ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங் விஷயம். டீட்டெயில பார்க்கலாம். தென் நமக்கு தெரிஞ்ச சேஞ்ச் டேட்டா கேப்சர்ங்கிறது நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் பண்ற எல்லாத்தையும் ஈச் சேஞ்சஸ் வந்து கேப்சர் பண்ணி வைக்கும் சிடிசின்னு சொல்லிட்டு. இது ப்ரீவியஸ் 2022 2019 வருஷம் எல்லாத்துக்கும் இருக்கு. இது என்டர்பிரைஸ் ஃபீச்சர். இப்போ ஒரு படி மேல போய் எஸ்கியூஎல் சர்வர் சேஞ்ச் ஈவென்ட் ஸ்ட்ரீமிங் CES ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணா உங்களோட தேர்ட் பார்ட்டி லாக்ஸ் விண்டோஸ் லாக் அந்த தேர்ட் பார்ட்டி லாக்ஸை அங்க வர சேஞ்சஸை SQL டைரக்டா கனெக்ட் பண்ணி அந்த ஸ்ட்ரீமிங்கை அப்படி கன்சியூம் பண்ணும். கன்சியூம் பண்ணி அந்த சேஞ்ச் டேட்டாவை டேட்டா பேஸ்ல போட்டுக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவும் ஈவென்ட் ஸ்ட்ரீமிங் லாக்ஸ் கனெக்ட் பண்ணி டேட்டா பேஸ்ல போட்டாங்க. ப்ரீவியஸ் ஸ்லைட்ல நம்ம வந்து வெக்டர் சர்ச் யூஸ் பண்ணி அந்த டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். தென் அதே மாதிரி ரெஸ்ட் APIக்கு எனி ரெஸ்ட் இன்டர்ஃபேஸ் மாதிரி நமக்கு வந்து GraphQL மாதிரி தேர்ட் பார்ட்டி டெவலப்மெண்ட் டூல்ஸ் தேர்ட் பார்ட்டி லாங்குவேஜஸ் கூட ரெஸ்ட் API மூலமா நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ திஸ் ஆல்சோ ஒரு நியூ ஃபீச்சர். இதுக்காக நம்ம தனியாக ஸ்பெசிஃபை பண்ணுறது டேரக்டா ரெஸ்ட் API கனெக்டர்ஸ் மூலமா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நோ ஸ்பெசிஃபிக் கான்ஃபிகரேஷன்ஸ், நம்ம கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். மேக் த டெவலப்பர்ஸ் லைஃப் மோர் ஈஸி. ஓகேவா. தென் இது வந்து என்னன்னா இப்போ ஃபார் திஸ் ப்ரிவியூ வெர்ஷன்ல உங்களுக்கு டெவலப்மெண்ட் டெஸ்டிங் பர்பஸ்க்காக ஒரு ஸ்டாண்டர்ட் எடிஷன்ல என்னெல்லாம் கிடைக்குமோ இல்லை ஸ்டாண்டர்ட் எடிஷனுக்கு ஈக்குவலண்டா இல்லை ஒரு என்டர்பிரைஸ் எடிஷனுக்கு ஈக்குவலண்டா இருக்கிறது உங்களுக்கு டெவலப் எடிஷன்ல ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் டெவலப் எடிஷனுக்கு என்ன ஸ்டாண்டர்ட் எடிஷன் எல்லாமே எனக்கு இங்கே வந்து ஸோ நீங்க வந்து லைசன்ஸ் காஸ்ட் யூஸ் பண்ணாம நீங்க டெவலப் பண்ணலாம், டெஸ்ட் பண்ணலாம். ஒரு ஸ்டாண்டர்ட் எடிஷனுக்கு என்னெல்லாம் தேவை எல்லாத்தையும் இங்கே போட்டு டெஸ்ட் பண்ணி இருக்கும். ஏன்னா இது வந்து இனியும் ஒரு என்டர்பிரைஸா ரிலீஸ் பண்ணலாம். ஸோ இட்ஸ் ஒன்லி இன் டெவலப்மெண்ட் இல்லை எவாலுவேஷன் ஸ்டேஜ். நீங்க போட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ணி ரெடியா வச்சுக்கலாம். ஸோ என்டர்பிரைஸ் ரிலீஸ் பண்ண லைசன்ஸை வாங்கி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதை நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நியூ விஷயம். ஸ்டாண்டர்ட் லெவலில் எல்லாத்தையும் டெவலப் எடிஷன்ல கொண்டு வந்திருக்காங்க ஃபார் திஸ் ஃபீச்சர். தென் மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக் கூட இன்டெகிரேட் பண்றாங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு நமக்கு டேட்டா ஃபேக்டரி, ரியல் டைம் இன்டெலிஜென்ஸ், டேட்டா பேசஸ், அனாலிட்டிக்ஸ், இண்டஸ்ட்ரி சொல்யூஷன்ஸ், பவர் பை பார்ட்னர்ஸ் எல்லாம் இருக்குல்ல. இப்போ SQL 2025 இல்லைன்னா Azure SQL, Azure RDBMS இந்த மாதிரி எல்லா SQLோட ஃபீச்சர்ஸும் மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக்கோட ஒன்லைக்கோட டைரக்ட் இன்டெகிரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்ட் இன்டெகிரேஷன் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து டேட்டா ப்ராசஸ். இதுல என்ன ஒரு குட் விஷயம்னா நீங்க இது இன்டெகிரேட் பண்றதுக்கு இது வரைக்கும் நீங்க ஒரு தேர்ட் பார்ட்டி சொல்யூஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்க இங்க இருந்து டேட்டா புஷ் பண்ணணும், அந்த ETL ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இங்க வந்து உங்க டேட்டா பேஸ் சேஞ்சஸை டைரக்டா நீங்க வந்து ரெப்ளிகேட் பண்ணலாம். உங்களோட ஃபேப்ரிக்கு டைரக்டா ஒரு டேட்டா பேஸ்க்குள்ள லாக் இருக்கிற மாதிரி டைரக்டா உங்களோட ஃபேப்ரிக் வந்து 0 ETL ப்ராசஸ் நீங்க டைரக்டா மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது மூவ் பண்ண என்னோட ஒன்லைக்ல இருக்க டேட்டா ஆல்மோஸ்ட் நியர் டு ரியல் டைமா இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் கேஸ்ல இட் வில் பி மோர் அண்ட் மோர் அசிங்க்ரன்ஸ் ஆகும். இப்போ ஐ கேன் மேக் இட் அஸ் நியர் டைம் சிங்க்ரன்ஸா மாற்ற முடியும். அதே மாதிரி நான் இந்த மிரரிங் பண்றேன்னா பஸ் நான் ஒரு டிரான்சாக்ஷன் பண்றேன், நான் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது லாக் எழுதுது பிளஸ் மிரரிங் பண்ணும்போது அந்த மிரரிங் எனக்கு அந்த போய் கமிட் ஆனது எனக்கு இது வரும். சில பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கணும். இங்க அப்படி கிடையாது. ஸோ இங்க என்னன்னா மிரரிங் பண்ணாலும் உங்களோட ஆப்ரேஷனல் டேட்டா பேஸ் அது மாதிரி உங்களோட அனாலிட்டிக்கல் கொரீஸா இருந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸா இது ஆப்டிமைஸ் பண்ணி அவங்க சால்வ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் நமக்கு வராது. அதே மாதிரி இந்த ரெப்ளிகேஷன் காஸ்ட் எல்லாமே வந்து ஃபேப்ரிக்கு சேர்த்து கன்சிடர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அடிஷனல் எதுவும் வராது, அடிஷனல் ஆப்ரேஷன் காஸ்ட் அது மாதிரி எதுவும் வராது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா ஃபேப்ரிக்ல வந்து ரெப்ளிகா ஸ்டைலுக்கு வந்து ஃப்ரீ மிரரிங் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து டேட்டா ஸ்டோரேஜ் காஸ்ட் உங்களுக்கு இங்க தனியாக நம்ம பார்க்க தேவை. குட் திங் இதில் டேரக்ட் இன்டெகிரேஷன் கொடுத்துருக்காங்க. நான் தேர்ட் பார்ட்டிலாம் தேவை டேரக்டா ஃபேப்ரிக்கோட இன்டெகிரேட் பண்ணி என் டேட்டாவை ரெப்ளிகேட் பண்ணி நான் கன்சியூம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, தென்
நம்ம மிஷன் கிரிட்டிக்கல் இன்ஜின் நான் எனக்கு ஏஐ வேணாம், எதுவுமே வேணாம், நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன். அது என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க பார்த்தாச்சா. அண்ட் ஒன்று இம்ப்ரூவ் கன்கரன்சி, ஆப்டிமைஸ் லாக்கிங் அபவுட் கொரி கெயின், டெம்டிபி ரிசோர்ஸ் கவர்னன்ஸ். ஸோ ஆப்டிமைஸ் லாக் நம்ம இதே நான் கொரி செலக்ட் பண்ணாலும் கிரியேட் லாக், ஷேர்ட் லாக், அந்த லாக் எல்லாத்தையும் மோர் அண்ட் மோர் ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ தட் எவ்வளோ கொரி வந்தாலும் அது லாக் ஆகாது. தென் இப்போ டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நம்ம கொரி ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம், அந்த கொரி ஹிண்ட்ஸ் எல்லாம் அபோட் பண்ணிருக்காங்க. தென் டெம்டிபி மோர் ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க அதோட யூசேஜ். தென் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா ஐக்யூப் என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்க, காலம்ஸ் இண்டெக்ஸஸ் என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்க. தென் ரீட் ரெப்ளிகாஸ் கொரி ஸ்டோர் இம்ப்ரூவைஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஃபெயில் ஓவர் மினிமம் டவுன் டைம் ஃபெயில் ஓவர் பண்றது, தென் டியூனிங் டயக்னோஸ்டிக்ஸ், பேக்கப் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னோட ஹெச்ஐடிஆர்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால நான் ஐ கேன் ப்ரௌட்லி சே என்னோட ஹெச்ஐடிஆர் நான் செட் பண்ணியிருக்கேன் availability குரூப்ல. இன் கேஸ் ஆஃப் எனி ஃபெயில் 99.99% எனக்கு டேட்டா லாஸ் இருக்காது. இட் வில் பி ஸ்மூத் டிரான்சிஷன் சொல்ல முடியும் ஆன் செகண்ட்ஸ் கமிட் இல்லையா. ஸோ அந்த கேரண்டியை மைக்ரோசாஃப்ட் SQL Server 2025 அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தென் அடுத்தது என்னெல்லாம் மேஜர் அதர் சேஞ்சஸ் இண்டஸ்ட்ரி டூல்ல எல்லாம் செஞ்சாங்க. இப்போ செக்யூரிட்டியில் பார்த்தீங்கன்னா கேஷ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. தென் பிபிகேடி பாஸ்வேர்டு ஹேஷிங் கொடுத்துருக்காங்க, பேக்கப் யூஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் நம்ம டிரான்சாக்ஷன் டேட்டா என்கிரிப்ஷனோட அந்த ப்ரோட்டோகாலை மாற்றிருக்காங்க, அப்டேட் பண்ணியிருக்காங்க. லைன்ஸ்க்காக ஸ்பெசிஃபிக் கஸ்டம் பாலிசிஸ் கொடுத்துருக்காங்க, என்ட்ரா லாகின்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பார்த்தாச்சுன்னா நம்ம நேரம் பார்த்துக்கலாம். லாக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, டெம்டிபியோட இது அப்டேட் பண்ணியிருக்காங்க, ஏடிஆர் அந்த டெம்டிபியில் கொடுத்துருக்காங்க, காலம்ஸ் இண்டெக்ஸ் மெயின்டெனன்ஸ் கொடுத்துருக்காங்க, சேஞ்ச் ட்ராக்கிங் ஆட்டோமேட்டிக் கிளீன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி கிளீன் ஆகாது, அது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வந்துட்டு இருந்துச்சு. கொரி எக்ஸிக்யூஷன் ஹிண்ட கிளீன் பண்ணியிருக்காங்க, ஆப்டிமைஸ் எஸ்கியூஎல் எக்ஸிக்யூட் பண்றது, அதாவது டைனமிக் கொரி எக்ஸிக்யூஷன் பெட்டர் பண்ணியிருக்காங்க, பேட்ச் மோட் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. தென் மெமரி ஓஎல்டிபி எல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் தான். இது எல்லாத்தையும் நம்ம டீடைல்டா செக்ஷன் டு செக்ஷன் நம்ம வித் டெமோட பார்ப்போம் ஆன் அப்கமிங் எபிசோட்ஸ்ல இல்லையா. ஸோ உங்களுக்கு இது ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா பாஸ் எனக்கு நிறைய சொல்ல போறீங்க, எனக்கு இது எனக்கு பெஸ்டா எனக்கு தேவை, இமீடியட்டா எனக்கு இது தேவைன்னா அதை நீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அந்த ஸ்பெசிபிக் டாபிக் நம்ம எடுத்து முதல் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். தென் ஹெச்டிஆர்ல பார்க்கும்போது ஃபாஸ்ட் ஃபெயிலியர் கொடுத்துருக்காங்க, தென் அசைன்மெண்ட் பேஜ் ரெக்வஸ்ட் இது பண்ணியிருக்காங்க, ஹெல்த் அனாலிசிஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, தென் கமிட் வெயிட்டிங் டியூனிங் பண்ணியிருக்காங்க, டிஏஜி ஏஜி சப்போர்ட் இது பண்ணியிருக்காங்க, நன் ஃபார் ரவுட்டிங், தென் ரிமூவ் லிசனர் ஐபி அட்ரஸ், இந்த மாதிரி நிறைய சேஞ்ச் பண்ணுவாங்க. அதே மாதிரி முக்கியமான சேஞ்ச் இது என்னன்னு பார்த்தாச்சுன்னா ஸ்விட்சிங் டு ரிசால்விங் ஸ்டேட். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளால ரிசால்விங் ஸ்டேட் நம்ம ஸ்விட்ச் பண்ண முடியாது. இட் வில் பி சம் காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் இருந்துச்சு. இப்போ அதை சால்வ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஹை லெவல் பிளாட்ஃபார்ம் ஆர்கிடெக்சர். நம்ம இப்போ பார்த்தாச்சுன்னா ஜேசன்ல புதுசாக இருக்காங்க பாருங்க, வெக்டர், ஜேசன், ரெஜெக்ஸ், கன்கரன்சி, பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அவைலபிள் குரூப்ல லேபிள் ஃபைல் பண்ணிருக்காங்க, டயக்னோஸ்டிக்ஸ், டியூனிங் எல்லாம் பெட்டரா பண்ணிருக்காங்க, குறிச்சர் பண்ணிருக்காங்க. ரெஸ்ட் ஏபிஐக்கு ஸ்பின் ஒர்க்குள்ளேயே நான் ரெஸ்ட் ஏபிஐ கால் பண்ணிக்கலாம். எம்படிங்ஸ் மூலமா என்னோட ஏஐ மாடல்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு குட் விஷயம் என்னன்னா ஏஐ மாடல் தனி சர்வர்ல உங்களுக்கு ரன் ஆயிட்டு இருக்கும், உங்களுக்கு எஸ்கியூஎல் சர்வர் தனி சர்வர் ரன் ஆயிட்டு இருக்கும். ஸோ ஏஐயும் இன்ஃப்ரா லெவலில் ஏஐ எஸ்கியூஎல் ரிலேட்டட் இருக்கு, ஆனால் ரெண்டையும் நீங்க லிங்க் பண்ணிக்கலாம். ஓகே, தென் எஸ்எம்எஸ் கூட இது பண்ணிருக்காங்க, ஏஜென்ட் அப்ளிகேஷன் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஆப்டிமைஸ்ட் ஆப் கூட டேட்டா பில்ட் பண்ணலாம், அசூர் ஆர்க் யூஸ் பண்ணலாம், மிரரிங் ஃபேப்ரிக் டேட்டா புஷ் பண்ணலாம், அசூர்ல ஃபவுண்டரி ஏஜென்ட்ஸ் அசூர் ஃபங்க்ஷன் கனெக்ட் பண்ணலாம், அசூர் ஈவென்ட் ஹப்ல இருந்து சேஞ்ச் ஈவென்ட் ஸ்ட்ரீமிங்ல டேட்டா 2-way கம்யூனிகேஷன்ஸ் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் பிளாட்ஃபார்ம் லெவல்ல இந்த 2025ல கொண்டு வந்திருக்க மேஜர் சேஞ்சஸ். ஓகே, இப்போ நம்ம இவ்வளவு நம்ம பார்த்தோம் மேஜர் சேஞ்சஸ். நம்ம என்ன வேணும் எனக்கு நெக்ஸ்ட் நான் போறதுக்கு 2025 பத்தி நான் தெரிஞ்சுக்க என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் விஷயம், அவங்களோட பிளாக்ஸை ரெஃபர் பண்ணுங்க, பில்ட் SQL 2025 பிளாக்ஸ், அந்த பிளாக்ஸ் ரெஃபர் பண்ணுங்க, 2025 டவுன்லோட் பண்ணி ஹேண்ட்ஸ் பண்ணுங்க, ஹேண்ட்ஸ் பண்ணுங்க. ஆல்வேஸ் எவ்வளவு நம்ம கையை டெவலப் பண்றோம் அவ்வளோக்கு நம்ம பெட்டரா படிக்கலாம். உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க, டெமோஸ் பாருங்க, தென் ஸ்லைட் டெக்ஸ் நீங்களும் டவுன்லோட் பண்ணி பாருங்க. உங்களோட SSMS ஓல்டு வெர்ஷன் அது 2025 அப்லோட் பண்ணி கோபைலட் யூஸ் பண்ணி பாருங்க. GitHub கோபைலட்ல உங்களோட டேட்டாவை மூவ் பண்ணி மோர் வெப்சைட்ல வாங்க, தென் பைத்தன் டிரைவர் யூஸ் பண்ணுங்க. இது எல்லாமே இருக்கு. இது இல்லாம உங்களுக்கு டீடைலா உங்களோட ஓன் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல்ல உங்களுக்கு என்ன டாபிக் வேணுங்கிறத நீங்க மென்ஷன் பண்ணுங்க, நம்ம அதையும் நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். முக்கியமான சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி SQL Server 2025 சேஞ்சஸ் வந்திருக்குங்கிறது ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா டாபிக் வேணும், இல்லை எனக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா ட்ரைனிங் வேணும், SQL டெவலப்பர் ட்ரைனிங் வேணும், அட்மிஷன் ட்ரைனிங் வேணாலும் நாங்கள் அதை எடுக்கிறோம். ஸோ நீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மெயில் ஐடி கொடுத்து அந்த மெயில் ஐடிக்கு உங்களோட சிவி, உங்களோட ரெக்யர்மெண்ட் டீடைல்ஸ் நீங்க மெயில் பண்ணுங்க, நாங்களே உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணோம், நம்ம மீட் பண்ணி
செஷன்ஸ் இருக்கும். 1-to-1 செஷன் எடுக்கலாம், இல்லைன்னா குரூப்பாக கூட நம்ம செஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எஸ்கியூஎல் சர்வர் 2020 உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் வேணும், இல்லை எஸ்கியூஎல் சர்வர் 2020 உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கீழே நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க. நான் கீழே கொடுத்துருக்க மெயிலில் டேரக்டாக உங்களோட கொரிஸை ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. அட் த ஸ்பீட் நாங்கள் அதை ரிப்ளை பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிஎஸ்எஸ் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.